தாத்தா வராரே கதற வர போறாரே பெதற வேற பிதற வேண்ட போறாரே. அப்படியே என்ன பார்த்துட்டு ஹே காயத்ரி எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டாங்க. ஹாய் அப்படினா நானும் ஹாய் அப்படினா அப்படியா நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு சாரே கேட்டாங்க. நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? ஸோ விஜய் சார் வந்து உங்ககிட்ட செல்ஃபி கேட்டாங்க, நீங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் ஐயையோ. பர்மிஷன் கொடுத்தீங்களா? இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கொலை பண்ணுவாங்க. அவர் ஆக்சுவலி ஸ்டேஜ்லயே சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து காயத்ரி கூட பாடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க நீங்க எனக்கு வந்து ஐயோ ஐயோ. ஏன் கோட் படத்துல நீங்க இருக்கீங்களா? ஆமா நான் தான் ஹீரோயின். ஏஆர் ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ணதுலயே மொக்க பாட்டு இதுதான் அப்படின்னு நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. மனம் 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 மென்டல் மனது லக்க 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 புல்லா வயது. மலமல சாங் ஹிட்டுக்கு அப்புறமா கூலி படத்துல நீங்க ஒரு ரோலுக்கு லோகேஷ் கனராஜ் கூப்பிட்டாராமே. ரீசெண்ட் டைம்ஸ்ல இவங்களோட ரீல்ஸ் வந்து எல்லாரோட ஃபீல்ட்லயும் அதிகமா வந்துட்டே இருந்தது. பலரும் அவங்களோட சிங்கிங்காக பாராட்டினாங்க அப்படின்னா, பலரும் அவங்களோட எக்ஸ்பிரஷனுக்காகவும் அதை ரொம்ப எக்ஸ்பிரசிவா பண்ணதுக்காகவும் பாராட்டிட்டு இருந்தாங்க. என் கூட இன்னைக்கு காயத்ரி ராஜீவ் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த ரவுண்ட் பேர் வந்து ஃபேக் ஸ்டோரிஸ். இப்போ வந்து ஃபேக் ஆர் டேர்ங்கிறதா இது மெயினான கான்செப்டே. நான் ஃபேக் ஆர் டேர், நான் வந்து ஒரு லைன் சொல்லுவேன் விச் இஸ் டோட்டலி ஃபேக், நானா கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஆனா அதுக்கு நீங்களே ஒரு கதை மேக் பண்ணி சொல்லணும். ராயன் படத்துல ஏஆர் ரஹ்மான் சார் கம்போசிஷன்ல பாடின அனுபவம் எப்படி இருந்தது? இது நான் போய் சொல்லணுமா? ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அதுல கோரஸ் பாடி இருக்காங்க. ராயன்ல உண்மையாவே பாடிருக்கீங்க? உண்மையாவா? கோரஸ் பாடி இருக்காங்க. டேக்ல பட் கோரஸ் தான். ஓகே, அப்ப அதோட அனுபவமே நீங்க தாராளமா சொல்ற. ஐ தாட் நம்ம லெட்ஸ் டேக் சம் ஃபேக் சினாரியோஸ் நான் நினைச்சேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். டேக் பாடல. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ரஹ்மான் சாரோட சோலோ சாங் இல்ல டுயட் சாங் அப்படி ஒரு டேக் பாடணும்னு. பட் நான் கோரஸ் பாடி இருக்காங்க, ட்ராக் பாடி இருக்காங்க. ஓகே, அவர் கூட அந்த ட்ராக் அண்ட் கோரஸ் பாடுற எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எப்படி? நான் அவங்கள பார்க்கலையே. பார்க்கல இல்ல அவங்க அங்க இல்ல ஆக்சுவலா. ஜூம் கால் ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? அதுவும் ஆக்சுவலா 3 இயர்ஸ் முன்னாடி தான். அவங்க கான்டெஸ்ட்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் செம்மையா இருந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலா ஞாபகமே இல்லை இப்போ. ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட்ல நான் அப்படியே டோட்டல் பிளாங்கா இருந்துருச்சு. சார் அப்படியே காயத்ரின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. செம்மையா இருந்தேன். சார் ரொம்ப என்ன சொல்லாங்க, ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க, ரொம்ப காமா அப்படி. ஓகே, again coming back to fake scenarios. ஓகே. அவர் வந்து லைக் நார்மலாவே அவர் கூட பாடுறவங்க ஏஆர் ரஹ்மான் சாரோட கம்போசிஷன்ல பாடுறவங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த இடம் எப்படி இருந்தது? அதுவும் அவர் உட்கார்ந்து நீங்க பாடுறது கேட்கிற மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு செம்ம ஈஸியா இருந்துச்சு. செம்ம ஈஸியா இருந்துச்சு. அதான் என்னோட ஆசை. ஈஸியா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. கோட் படத்தோட செட்ல விஜய் சாரை மீட் பண்ணது எப்படி இருந்தது? கோட் படத்தோட செட்ல விஜய் சாரை மீட் பண்ணது ஓகே. அப்படியே என்ன பார்த்ததும் ஹே காயத்ரி எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டாங்க. ஹாய் அப்படினா நானும் ஹாய் அப்படினா நான் அப்படியே சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படி சொன்னதும் அவங்க அப்படியா நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு சாரே கேட்டாங்க. நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? சோ விஜய் சார் வந்து உங்ககிட்ட செல்ஃபி கேட்டாங்க, நீங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் பர்மிஷன் கொடுத்தீங்களா? இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கொலை பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க கோட்ல இருக்கீங்களா? பிகாஸ் அவர் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துருக்கீங்க. கோட் படத்துல நீங்க இருக்கீங்களா? ஆமா நான் தான் ஹீரோயின். நீங்க தான் ஹீரோயினா? ஓகே, இது பாருங்க புது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டா கோட் படத்தோட ஹீரோயின் கூட தான் இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்தியன் 2 ப்ரமோஷன்ல கமல் சார் உங்களை பத்தி பேசினது ஆக்சுவலி கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு. அவங்க வந்து ஆனா அவங்க கூட நான் வந்து நானே கேட்டாங்க செல்ஃபி. செம்ம அழகா இருந்தாரு. அவர் ஆக்சுவலி ஸ்டேஜ்லயே சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து காயத்ரி கூட பாடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க அப்படி பாடி இருந்தாங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல எப்படி இருந்தது? நீங்க எனக்கு வந்து ஐயோ அட்டாக் கொடுக்குற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா செம்மையா இருக்கும். அப்படி எல்லாம் இருந்தா செம்மையா இருக்கும்.
ஏஆர் ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ணதுலயே மொக்க பாட்டு இதுதான் அப்படின்னு நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ மொக்க பாட்டா? அப்படி ஒரு சாங்கே இல்லைங்க. மொக்க பாட்டு ரஹ்மான் சாரோட சத்தியமா எனக்கு தெரியாது. வேற ஏதாச்சும் டயர் இருக்கும். சரி, ஆனி சார் கம்போஸ் பண்ணதுல இந்தியன் டூக்கு ஆனி சார் தான். இல்லாட்டி ஐ கிவ் யூ ஈஸியான ஒரு டான்ஸ். ஓகே, கதர் சாங் கேட்டிங்களா? அனிருத் டான்ஸ் ஆடுறது எனக்கு லிரிக்ஸ் தெரியலங்க ப்ளீஸ். நான் லிரிக்ஸ் எடுத்து தரேன். அந்த பாட்டை வந்துட்டு ஒரு நார்மலான டோன்ல, அது வந்து ஒரு பீட் ஹை பீட்ல அனிருத் பண்ணிருப்பாரு. அத வந்து நீங்க நார்மலான உங்களோட டோன்ல பாடணும். ரொமான்டிக் சாங் பாடுறாங்க. தாத்தா வராரே கதற வர போறாரே பெதற வேற பிதற விட போறாரே பெதற விட போறாரே தொகர விட போது தொகர விட போறாரே தொகுர விட போறேன். தொகர விட போறாரே பார்த்து மண்டபத்ரம் ஹெட்டானா உண்டா குத்தரும் பிக்ஸ் வந்த புட்ட தக்ஸங்களாடும் முட்டா ஊற விட்டுரும் பேர சொன்ன தானா சேர்த்துரும். ட்ரக்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். It gave me so much fun இதுல. எனக்கு அவ்வளவு ஃபன் இல்லைங்க. உங்களுக்கு இருக்காது, ஏன்னா பாக்குறவங்களுக்கு தானே இருக்கும். ஆமால சிரிக்கலாம். ஓகே, ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டே இருக்காங்க. சரி கண்டினியூ. அடுத்தது மலமல சாங் ஹிட்டுக்கு அப்புறமா கூலி படத்துல நீங்க ஒரு ரோலுக்கு லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டாராமே, அது உண்மையா? இல்லங்க, தவறு. ரொம்ப தப்பான ஏதோ ஒரு விஷயம் நீங்க இப்ப சொன்னாங்க. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி வரலையா? இல்லையே. ஆனா இன்ஃபர்மேஷன் ரொம்ப காட்டு தீயா பரவிட்டு இருக்கே. அதாவது கூலி படத்துல இவங்க ஒரு ரோல் பண்றாங்கப்பா. என்னங்க மத்தவங்க எதெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அது உண்மைங்கிறது உண்மை இல்லையங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் எதுவும் பாடி இருக்கக்கூடாது. ஆமா ஆமா. VTV 2ல ஜிவிஎம்மோட டைரக்ஷன்ல பிராணேஷ் கூட பேர் அப் பண்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே. இந்த பிராணேஷ் வேற யாரும் இல்லைங்க, நான் தான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நீங்க ஆக்சுவலா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துருச்சு எனக்கு ஷூட் பண்ணும்போது லொகேஷன்ல. ஆனா வந்து எனக்கு உங்ககிட்ட அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி வைவா நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல சார். ரொம்ப திட்டுனேன்ல, நம்ம அப்படியே ரொமான்டிக் வைப்ஸே கொடுக்கல, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்கல்ல. ஆமா, அத பத்தி தான். சோ நெக்ஸ்ட் டைம் என்ன காஸ்ட் பண்ணும்போது வேற யாராச்சும் கூட காஸ்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அதாவது முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, இவன் ஏதாவது ஒரு இடத்துல இங்க இருந்தாவது வருவா, அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்னு. பட் ஜிவிஎம் சார் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே, நான் வந்து VTV 2க்கு ரெடி தான். இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். மேம் ரெடியான்னு தெரியல, ஐ டோன்ட் நோ. நானும் ரெடி தான். VTV 2 தான். I'm going to give you this or that. ஓகே, இது பேர் this or that. இதுல நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் 2 மியூசிக் டைரக்டர் சாய்ஸ் கொடுப்பேன். அதுல ஒருத்தர் சூஸ் பண்ணி அவரோட உங்களோட ஃபேவரட் சாங் நீங்க பாடுங்க. ஓகே. இளையராஜா சார் ஆர் தேவா சார்? ஐயோ டஃப் காம்படிஷன் கொடுக்குறீங்க நீங்க. எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ நான் இங்க உட்கார்றது ஆக்சுவலா வந்து தேவா சார் மூலமா தானே. சோ ஐ டேக் தேவா சார் ஃபார் திஸ். ஓகே. அண்ட் வெள்ளையா இது கேளையா இந்த 70mm கலர ரூம்லையா தேவுடா இக்கட பாருடா இங்க ஆடுதுடப்பா டான்ஸ் தான் மல்ல 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 மருத மல்ல மல்ல மருத மல்ல சில்ல 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 பெங்கல சில்ல சில்ல பெங்கல சில்ல. எல்லா 90s கிட்ஸும் அந்த டவர் ஸ்டெப் போடாம கடந்து வந்திருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆமா, ஆக்சுவலா வந்து மலேசியால நாங்க இதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருமே அப்படியே அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன்ல. ஏன்னா நான் இன்னொரு ஸ்டேட்ல இருந்து வராங்க, இவ்வளவு பேர் இந்த சாங்க்கு வைப் பண்ணணும்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. ஆனா எல்லாருமே இப்படி டவல் எல்லாம் எடுத்து அந்த ஸ்டெப் எல்லாம் கரெக்டா ஆடுறாங்க, பாக்குறதுக்கே அப்படியே ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலி தி வைப் வாஸ் வெரி நைஸ். அப்போ பெர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கே அது பார்க்கும்போது இன்னும் ஜாலியா ஆடலாமே அப்படி ஒரு அந்த வைப் கொடுத்தாங்க. ஆமா, நாம ஒரு காலேஜ்ல எல்லாம் ஆடும்ல அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆக்சுவலா. கண்டிப்பா. ஏன்னா நாங்கெல்லாம் அந்த டவல் ஸ்டெப் போடாம கடந்து லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க,
கேர்ள்ஸோட பாட்டுக்கு பசங்க எல்லாம் வைப் பண்ணுவாங்க, நாங்க வைப் பண்ணுவோம். இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் நிறைய ரீல்ஸ் கூட Yeah. ஆக்சுவலா நான் பார்த்தேன். வந்து டேக் பண்ணி அவங்க போடுவாங்கல்ல, நாங்களும் வைப் பண்ணுவாங்க கேர்ள் சாங்ஸுக்கு. நான் ஆக்சுவலா பாக்குறதுக்கு செம்மையா இருந்தேன், கியூட்டா இருந்துச்சு. ஏஆர்ஆர் சார் ஒரு வித்யாசாகர் சார். அகைன் இவங்க 2 பேருமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் ஆக்சுவலா. 2 Okay. பேருமே ரஹ்மான் சாரும் வந்து வித்யாசாகர் சாரும். ம். இதெல்லாம் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்? ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே நிறைய மலையாளம் சாங்ஸ் சூப்பர் yeah. செம்ம மலையாளம் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் நெவர் அவாய்ட் ஹிம் ஃப்ரம் ஏன்னா எங்களுக்கு மலையாளம் மெலடிஸ்னாலே அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்காங்க. ஸோ ம். வி கேன் நெவர் அவாய்ட் ஹிம். அப்படி இட்ஸ் லைக் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் வித்யாசாகர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சாரை பத்தி சொல்லவே வேண்டாம். மனம் 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 மென்டல் மனது லக்க 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 புல்லா வயது தக்க 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 கொட்டோ இசையில் ஓகே கல்வனும் மடியில் இன்று என்பது இன்றில்லை நாளை நினைப்பேன் தொல்லை லைக் லைக் இன்று மட்டும் கிங் அண்ட் குயினா. அனிருத் or ஜிவி பிரகாஷ்? அடியா தேதி என்ன ஃபீல உன்னால நான் ஃபேல பிடிக்காம ஓட்டு நின்றீல இனிமே நான் வாழ. அடியா தேதி என்ன ஃபீல உன்னால நான் ஃபேல பிடிக்காம ஓட்டு நின்றீல இனிமே நான் வாழ. ஒரு தர காதல தந்த இந்த தரதல மனசுக்கு வந்த. Nice. That's actually so nice. யுவன் or மணிஷன்? ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையாய் நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சும் இணைந்து பேசிடும் உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போகவில்லை போதவில்லை இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. அண்ட் இந்த லாஸ்ட் பர்சன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஹாரிஸ் சாரோட கம்போசிஷன்ல 2 சாங் பாடிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல ஓகே. அவங்கள பார்க்கும்போது. செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க ஸ்டுடியோ ஒரு தனி வைப் ஸ்டுடியோ ஆக்சுவலா. ஓகே. ஆமா அந்த ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் பார்க்குறேன். அது பாட போகும்போது அன்லாக் ஸ்டுடியோ ஆக்சுவலா. ம். அப்போ அது வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. நிறைய வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த காம்போசிஷன் ஆக்சுவலா செம்மையா இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்க நிறைய நிறைய ஒரு சிங்கருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த சாங்ல நிறைய இருந்துச்சு. ஓகே. ஸோ எனக்கும் அந்த டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருந்துச்சு. சார் ஆக்சுவலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். ம். ஆஹ் அவங்க நான் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமோ அப்படி பயந்தேன். பட் ஹி வாஸ் ரியலி நைஸ். நார்மலாவே ஹாரிஸ் சார் வந்துட்டு நம்மளோட குவாலிட்டி ஆஃப் மியூசிக்காக அவர் சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லுவோம் 50 ரூபா ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினாலும் வில் செக் வித் ஹாரிஸ் சார் சாங்ஸ் அப்படின்னு தான் வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியும். ஸோ அவர் எப்படி உங்ககிட்ட அவரோட கம்போசிஷன்ல பாடுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலா ஐ நீட் டு மென்ஷன் தட். அது ஏன்னா அவங்க நம்ம பாடுறதுக்கு முன்னாடி மைக் எல்லாம் லெவல்ஸ் எல்லாம் செட் பண்ணோம்ல. ம். நார்மலி ஸ்டுடியோவில் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தான் அது செட் பண்றதுக்கு. ஓகே ட்ராக் லெவல் ஓகேவா சாங் லெவல் ஓகேவா அப்படி பார்ப்பாங்க. பட் சார் வந்து அந்த அனலாக் எல்லாம் ஒவ்வொரு ஸ்விட்சும் வந்து லைக் ஓகே டியூன் பண்ணி லைக் செக் எந்த சவுண்டிங் நல்லா இருக்கும் எந்த லெவல்ல நல்லா இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிபிள் பேஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கீப் இட் டு சர்டன் லெவல் தட் வீல் கெட் த பெஸ்ட். அப்படி ஒரு ஆனா அந்த ப்ரோசஸ் ஆக்சுவலா எனக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் தான். ஏன்னா அவங்க ரொம்ப பேஷண்டா பண்ணுவாங்க. ம். ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் லெவல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே அவங்க வந்து பார்த்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டோட லெவலும் அப்படியே பார்த்து ஸோ அது தட் இஸ் ஒன் பேஷன்ஸுங்க. அந்த பேஷன்ஸ் எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பட் ஐ ரியலி லவ் தட் செஷன். லைக் ஒரு மோர் தேன் 1/2 மணி நேரத்துக்கு மேல வந்து நம்ம செட் பண்ணதுக்கே லைக் எந்த லெவல் வேணும் அப்படி செட் பண்றதுக்கே நம்ம
வெயிட் பண்ணிட்டாங்க. பட் தட் வாஸ் ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஆக்சுவலா மதன் கர்கே சர்தார் லிரிக்ஸ் எழுதினாங்க. அவங்க ஓகே. அங்க இருந்தேன். ஸோ ஏறதுக்கு முன்னாடி லைக் நான் ஸ்டுடியோ பூத்துக்கு போனதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, ம். வந்து டெஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து ஹெட்ஃபோன்ஸ் வச்சு நீங்க லெவல்ஸ் செக் பண்ணும்ல, அதுவே கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நீங்க காமா நிதானமா பாடலாம் அப்படி சொன்னேன். ஆக்சுவலா கரெக்ட் தான். ஏன்னா அந்த 30 மினிட்ஸ் when you sit in a booth அது வந்து நம்மளுக்கே ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும்ல. Yeah. ஸோ அந்த ஸ்பேஸ்ல நம்ம வில் ஃபீல் அ கம்ஃபர்ட் ஜோன். ஸோ பாடுறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். பாடுனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து வந்த ரிவ்யூ என்னவா இருந்தது? என்ன மாதிரி சொன்னார்? அவங்க ஆக்சுவலா நல்லா தான் சொன்னாங்க. அதான் எனக்கு நான் அப்படி பயந்து தான் வெளியில வந்தேன். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி. பட் he was like சூப்பரா பாடுனீங்க அப்படியே சொன்னாங்க. பட் அப்போ நான் நம்பல. சத்தியமா நான் நம்பல. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு சாங் குடுத்தாங்க. ஸோ அப்பதான் ஓகே நம்ம பிடிச்சிருக்குன்னு நல்லா தான் பாடியிருக்கோம் போல நினைக்கிறேன். இருக்கு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி. ஆனா அது வருமான்னு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி அதுக்கு அந்த சாங் இருக்கான்னு தெரியல. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே எத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ பெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேவதா இப்பொழுது என்னோடு வந்தானே ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாளனா இப்போது என்னோடு வந்தாளனா ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாளனா முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே.